ஹாய் எவ்ரி ஒன், ஹாப்பி மார்னிங். எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, கண் கெட்டக்க பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி தாங்க நானும் அதாவது நம்மளால் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு கூட நம்மளால் சிட் ஸ்கீம்லேயோ இல்லை மாதம் மாதம் கிடைக்கிற அமௌண்ட்டை ஒரு காயினோவோ வாங்கி வச்சுருந்துருக்கலாம். பட் இந்த வருஷம் ரேட்டு கூட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு நினப்பே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6000லேருந்து 7000 கிராஸ் பண்ணுறப்ப தான் நம்ம சேவிங்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கோல்டில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கமே வந்தது. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி என்னால் ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 10 இயர்ஸாகவே சிட்டு கட்டிட்டு தான் வரேன். 2000 3000 அதுக்கப்புறம் ஒரு 4000 இன்க்ரீஸ் பண்ணேன். அப்புறம் 5000 கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 to 15,000 வரையும் நான் சிட்டு கட்டியிருக்கேன் இப்போ கடைசி 2 வருஷத்தில். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆனேங்க. இந்த பெட்டி ரொம்ப அழகாக இருந்தது. இதில் அந்த காயின் சேவிங்ஸ் அவங்க காமிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு பெட்டி வாங்கணும் அப்படின்னு மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இந்த பெட்டியோடு சேர்ந்து ஒரு சின்ன குட்டி பெட்டியும் ஃப்ரீயாகவே கிடச்சிது. இதோடைய காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 225 230க்குள்ளே தாங்க வந்தது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த பெட்டி, சூப்பராக இருந்தது. இதோடைய மீஷோ லிங்க் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஃப்ளிப்கார்ட்லனா ஒரு 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு ரிசீவ் ஆயிருங்க. ஸோ அது அஃபிலியேட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்கா தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் டாப் கமெண்டர்ஸும் காமிக்கிற ஒரு 3 பேரை மந்த்லி செலக்ட் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்டில் டேக் பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு லக்ஷ்மி குபேர காம்போ கிஃப்டாக கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மந்த் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கோமதி சக்கரம் கொஞ்சம் இல்லை என்கிட்ட. ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே இப்போ ஒரு 10 டேஸ்க்கு மேலே எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே நெக்ஸ்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக அந்த காம்போ உங்களை ரீச் ஆயிருங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஃப்யூச்சரில் என்னுடைய டாப் கமெண்டர் லிஸ்ட்டில் வரலாம். ஸோ நீங்களும் அந்த லக்ஷ்மி குபேர காம்போவை எங்கிட்டேருந்து வாங்கலாங்க. January 1st 2026லேருந்து எங்கிட்ட டாப் கமெண்டர்ஸாக லக்ஷ்மி குபேர காம்போ வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் இருக்குங்க. ஷிப்பிங் சார்ஜ் 50லேருந்து 80 ருபீஸுங்க. அது அக்கார்டிங் டு யுவர் டிஸ்ட்ரிக், உங்கள் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து மாறுபடும். இந்த காயின்ஸ்லாம் லாஸ்ட் நவம்பர்லேருந்து தான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ மந்த்லி 1 கிராமாவது வாங்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருந்தேன். பட் லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஒரு 1/2 கிராமாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் இதில் எவ்வளோ கிராம்ஸ் நான் சேர்த்துருப்பேன் அப்படின்னு. ஸோ இந்த 2025ல் நான் எவ்வளோ கிராம்ஸ் சேர்த்துருக்கேன், இதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ ரேட் விழுது அப்படிங்கிறது எல்லாமே லாங் வீடியோவாக நாளைக்கு பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.